போகுதுன்னு கவலைப்படுறீங்களோ, தயவு செஞ்சு இந்த கம்பங்கூழ் இல்ல கம்ப தோசையை சாப்பிட்டு வாங்க. அப்போ உங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி லெவல் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதன் காரணமாக உங்கள் உடம்பில் எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருப்பதற்கு ரொம்பவே உதவுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, சிறுதானிய வகைகள்லயே அதிக நார்ச்சத்துக்கள் கொண்ட லிஸ்ட்ல இதுவும் நம்பர் 1 விளங்குதுன்றாங்க. அதாவது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் மற்றும் உங்க குடலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு குடல்ல புண் ஏற்படுது அப்படின்னா இது சிறந்த முறையில பாதுகாக்குன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை. அதுவும் இந்த முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து வந்து ரொம்ப முக்கியம். அது அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்புல வந்து அந்த கெரோட்டின் சொல்லக்கூடிய அந்த சத்துக்கு அதிகமா இருக்கின்றனால நீங்க கம்பை தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை வந்து குறைந்து உங்கள் முடி வளர்ச்சிக்கு தூண்டுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உடல் எடை குறைக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க கண்ணை மூடின்னு கம்பை சாப்பிடுங்க. கம்பை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் எடையானது மிக விரைவில் குறையன்றாங்க. அதோடு இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிற பிரச்சனை இருக்கு, அதனால நொறுக்கு தீனி சாப்பிடுங்க அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கம்பை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியின்மை